என் தங்கமே, சில நேரங்களில் குடும்பத்தின் பொறுப்பு மனிதனை மிகவும் அமைதியாக நசுக்க ஆரம்பிக்கும். வெளியில் பார்க்கும்போது எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளே ஒரு சுமை மெதுவாக மனதை அழுத்திக் கொண்டே இருக்கும். அந்த சுமையை எல்லாரும் பார்க்க முடியாது. அது உன் இதயத்தில் மட்டும் இருக்கும் ஒரு பாரம். குடும்பம் என்றாலே பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். பெற்றோர் எதிர்பார்ப்பார்கள். சகோதரர்கள் எதிர்பார்ப்பார்கள். உறவினர்கள் கூட சில நேரங்களில் நம்மிடம் நம்பிக்கை வைத்து இருப்பார்கள். அந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து ஒரு மனிதனின் தோள்களில் விழும்போது, அந்த சுமை சில நேரங்களில் மிகவும் கனமாக உணரப்படும். நீ ஒருபோதும் உன்னையே கேட்டிருக்கலாம், நான் எப்போது என்னுடைய வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று. அந்த கேள்வி உன் மனதில் மெதுவாக எழுந்திருக்கலாம். ஏனெனில் நீ எப்போதும் குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாய். வீட்டில் பிரச்சனை வந்தால் நீ தான் தீர்க்க முயற்சி செய்கிறாய். பணம் தேவையானால் நீ தான் நினைக்கிறாய். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் முதலில் நீ தான் உதவ முயற்சி செய்கிறாய். அந்த நிலை மெதுவாக உன்னை உன்னிடமிருந்து தள்ளிவிடும். ஏனெனில் மற்றவர்களின் வாழ்க்கையை சரிசெய்ய முயற்சி செய்யும் போது, சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடுகிறோம். என் தங்கமே, குடும்பத்திற்காக வாழ்வது ஒரு பெரிய குணம். அது ஒரு பெரிய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்புக்காக நீ முழுவதும் உன்னை இழந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் இதயத்தையும் கவனிக்க வேண்டும். ஒரு விளக்கு மற்றவர்களுக்கு ஒளி தர வேண்டும் என்றால் அது முதலில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விளக்கு முழுவதும் அணைந்து விட்டால் அது யாருக்கும் ஒளி தர முடியாது. அதுபோல தான் மனிதனும். நீ உன்னை கவனிக்காமல் மற்றவர்களுக்காக மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தால், ஒரு நாள் உன் மனம் முழுவதும் சோர்ந்து போகும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் கனவுகளை அமைதியாக மறைத்து வைத்திருக்கலாம். இப்போது குடும்பம் முக்கியம் என்று நினைத்து உன் ஆசைகளை தள்ளி வைத்திருக்கலாம். அது ஒரு தியாகம். ஆனால் அந்த தியாகம் உன் உள்ளத்தை முழுவதும் காலியாக மாற்ற விடாதே. உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் குடும்பத்திற்காக மட்டும் அல்ல. உன் வாழ்க்கை உனக்காகவும் இருக்கிறது. நீ உன் மனதை கேட்டு பாரு, உனக்கு என்ன பிடிக்கும்? உன் கனவு என்ன? நீ எந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறாய்? அந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவது தவறு அல்ல. அது உன் உரிமை. என் தங்கமே, பல மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தங்கள் மனத்தை கேட்டால், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேனா என்ற கேள்வி எழும். அந்த கேள்வி மிகவும் கனமானது. நீ அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்திற்காக செய்யும் கடமையை தொடரு. ஆனால் அதே நேரத்தில் உன் இதயத்தையும் கவனிக்க ஆரம்பி. சில நேரங்களில் ஒரு சிறிய நேரம் கூட உனக்காக எடுத்துக்கொள். அந்த நேரத்தில் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை கேள். உன் கனவுகளை நினைவு கூர். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நீ முழுவதும் மற்றவர்களின் சுமையை மட்டும் சுமந்து சென்றால், அந்த பாதை மிகவும் களைப்பாக இருக்கும். ஆனால் அந்த பாதையில் உன் கனவுகளையும் சேர்த்து எடுத்துச் சென்றால், அந்த பயணம் கொஞ்சம் அழகாக மாறும். நீ குடும்பத்திற்காக செய்யும் எல்லா முயற்சிகளும் வீணாக போகாது. ஒரு நாள் அந்த முயற்சிகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த நாளில் அவர்கள் உன்னை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த பார்வையில் ஒரு நன்றி இருக்கும். அந்த நன்றி வார்த்தைகளில் வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் இதயத்தில் அது இருக்கும். என் தங்கமே, நீ செய்த தியாகங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் கொண்டவை. ஆனால் அந்த தியாகங்கள் உன்னை உடைத்து விடக்கூடாது. அவை உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்ற வேண்டும். நீ உன் வாழ்க்கையை மறந்துவிடாதே. உன் கனவுகளை மறந்துவிடாதே. குடும்பம் முக்கியம், ஆனால் நீயும் முக்கியம். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் தான் மற்றவர்களும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். உன் வாழ்க்கைக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை நீயே முதலில் உணர வேண்டும். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அமைதி வரும். அந்த நாளில்
நீ திரும்பி பார்த்தால், நான் குடும்பத்திற்காக பல செய்தேன், ஆனால் நான் என்னையும் காக்க முடிந்தது என்று சொல்ல முடியும். அந்த உணர்வு தான் உண்மையான வெற்றி. குடும்பத்திற்காக வாழ்ந்தாலும் உன் இதயத்தை இழக்காமல் வாழ்ந்த வெற்றி. அந்த வெற்றி உன் வாழ்க்கையிலும் வரும். மெதுவாக உன் பாதையை அமைத்துக்கொள். குடும்பத்திற்காக செய்ய வேண்டியது செய். ஆனால் அதே நேரத்தில் உன் உள்ளத்தின் குரலை கேட்க மறந்துவிடாதே. ஏனெனில் என் தங்கமே, நீ உன்னை முழுவதும் இழந்துவிட்டால், உலகத்தில் எதையும் பெற்றாலும் அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஆனால் நீ உன்னை காத்து கொண்டு குடும்பத்தையும் காப்பாற்றினால், அந்த வாழ்க்கை உண்மையான அர்த்தம் கொண்டதாக மாறும். என் தங்கமே, குடும்ப பொறுப்பு சில நேரங்களில் ஒரு தெரியாத கயிறு போல மனிதனை கட்டி பிடித்து கொள்கிறது. அந்த கயிறு அன்பின் பெயரில் இருக்கும், கடமையின் பெயரில் இருக்கும். ஆனால் சில தருணங்களில் அந்த கயிறு மனதை இறுக்கமாக பிடித்துவிடும். வெளியிலிருந்து பார்க்கும் போது நீ ஒரு பொறுப்பான மனிதன் போல தெரியும். ஆனால் உன் உள்ளத்தில் எவ்வளவு சுமை இருக்கிறது என்பதை யாரும் முழுமையாக அறிய மாட்டார்கள். ஒரு வீட்டில் ஒருவர் மட்டுமே எல்லாவற்றையும் கவனிக்க ஆரம்பித்தால், மெதுவாக அந்த வீட்டின் அனைத்து பாரமும் அவர் மீது விழ ஆரம்பிக்கும். இது நீ பார்த்துக்கொள், அதை நீ சரி பண்ணு, இந்த பிரச்சனைக்கு நீ தான் வழி கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி சொல்லும் வார்த்தைகள் மெதுவாக உன் தோள்களில் ஒரு தெரியாத சுமையை சேர்க்கும். அந்த சுமை ஒரு நாள் தாங்க முடியாத அளவுக்கு பெரிதாகி விடும். என் தங்கமே, நீ அந்த சுமையை அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறாய். யாரிடமும் புகார் சொல்லாமல், யாரையும் குற்றம் சொல்லாமல் நீ உன் கடமையை செய்ய முயற்சி செய்கிறாய். அது ஒரு பெரிய குணம். ஆனால் அந்த குணம் உன்னை முழுவதும் களைத்து விடாதபடி கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் நீ உன் மனதில் நினைத்திருக்கலாம், நான் இல்லையென்றால் இந்த வீட்டில் பல விஷயங்கள் சரியாக நடக்காது என்று. அந்த எண்ணம் தவறல்ல. ஏனெனில் பல குடும்பங்களில் ஒரே மனிதன் தான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்பான். ஆனால் அந்த நிலை நீண்ட காலம் தொடர்ந்தால், அந்த மனிதன் உள்ளே மிகவும் சோர்ந்து போக ஆரம்பிப்பான். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு சுமை மட்டும் அல்ல. அது ஒரு அனுபவம். அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீ முழுவதும் மற்றவர்களுக்காக மட்டும் ஓட்டிக்கொண்டே இருந்தால், உன் மனம் ஒரு நாள் கேட்கும், என் வாழ்க்கை எங்கே என்று. அந்த கேள்வி மிகவும் ஆழமானது. அது ஒரு நாள் திடீரென்று உன் உள்ளத்தில் எழும். அந்த தருணத்தில் தான் மனிதன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பான். நீ அந்த நிலைக்கு வரும் முன்பே உன் மனத்தை கேட்க ஆரம்பி. உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகள் என்ன? உனக்கு என்ன செய்ய விருப்பம்? உன் வாழ்க்கையில் நீ எந்த பாதையில் செல்ல விரும்புகிறாய்? இந்த கேள்விகள் எல்லாம் முக்கியமானவை. என் தங்கமே, குடும்பத்திற்காக செய்யும் தியாகம் உயர்ந்தது. ஆனால் அந்த தியாகம் உன் வாழ்க்கையை முழுவதும் அழித்து விடக்கூடாது. உன் வாழ்க்கை ஒரு தீபம் போல இருக்க வேண்டும். அந்த தீபம் மற்றவர்களுக்கு ஒளி தர வேண்டும். ஆனால் அந்த தீபம் முழுவதும் கருகி போகக்கூடாது. நீ உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும்போது தான் உன் உள்ளத்தில் இருக்கும் சோர்வு மெதுவாக குறையும். சில நேரங்களில் சிறிய ஓய்வு கூட மனதுக்கு ஒரு பெரிய மருந்து ஆகும். சில நேரங்களில் ஒரு அமைதியான நேரம் கூட மனிதனின் எண்ணங்களை தெளிவாக மாற்றும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மறந்து விட்டாய் என்று தோன்றினாலும் அது முழுவதும் உண்மை அல்ல. உன் வாழ்க்கை இன்னும் உன்னுடன் தான் இருக்கிறது. அது காத்து கொண்டிருக்கிறது. நீ அதை கவனிக்க ஆரம்பிக்கும் நாளுக்காக அது காத்திருக்கிறது. நீ குடும்பத்திற்காக செய்த எல்லா முயற்சிகளும் ஒரு நாள் அர்த்தம் பெறும். இன்று யாரும் அதை முழுமையாக கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த உண்மை வெளியில் வரும். ஒரு நாள் குடும்பத்தில் யாராவது அமைதியாக உன்னை நினைத்து பார்க்கலாம். இந்த மனிதன் இல்லையென்றால் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று அவர்கள் சிந்திக்கலாம். அந்த சிந்தனை தான் உண்மையான நன்றி. அந்த நன்றி சில நேரங்களில் வார்த்தைகளில் வெளிப்படாது. ஆனால் அவர்களின் மனதில் அது இருக்கும். அந்த உணர்வு உன் வாழ்க்கையின் மதிப்பை காட்டும். என் தங்கமே, நீ செய்த தியாகங்களை வாழ்க்கை ஒரு நாள் மதிக்கும். ஆனால் அதற்குள் நீ உன் இதயத்தை இழந்து விடக்கூடாது.
உன் கனவுகள் இன்னும் உயிருடன் இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் சிறிய ஆசைகளையும் கவனிக்க ஆரம்பி. அவை பெரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய மகிழ்ச்சி கூட மனதுக்கு பெரிய சக்தியை தரும். வாழ்க்கையில் சமநிலை மிகவும் முக்கியம். குடும்பத்திற்காக வாழ்வதும் முக்கியம். ஆனால் உன் வாழ்க்கையை கவனிப்பதும் ஈக்குவலி முக்கியம். அந்த சமநிலையை கண்டுபிடிக்கும் மனிதன் தான் உண்மையில் அமைதியை அடைவான். என் தங்கமே, நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சுமைகள் உன்னை பலவீனமாக மாற்றவில்லை. அவை உன்னை மிகவும் வலிமையானவனாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் இந்த அனுபவங்களை நினைத்து பார்த்தால், நான் அந்த எல்லா பாரங்களையும் தாங்கி வந்தேன் என்று சொல்லும் ஒரு பெருமை உன் மனதில் இருக்கும். அந்த பெருமை அமைதியானது. அது வெளியில் சத்தமாக தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஒளியாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையை மறந்துவிடவில்லை. நீ அதை கொஞ்சம் பின்னால் வைத்திருக்கிறாய். ஆனால் அது இன்னும் உன்னுடன் இருக்கிறது. நீ அதை மீண்டும் பிடித்து கொள்ளலாம். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு இன்னும் பல வாய்ப்புகளை தரும். இந்த காலம் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும். முழு வாழ்க்கை அல்ல. ஒரு நாள் உன் குடும்பமும் அமைதியாக மாறும். அந்த நாளில் நீ திரும்பி பார்த்தால், இந்த எல்லா சுமைகளும் உன்னை ஒரு பெரிய மனிதனாக மாற்றியதை உணர்வாய். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. குடும்பத்தையும் காப்பாற்றி, உன் இதயத்தையும் காப்பாற்றிய வெற்றி. அந்த வெற்றி உன் வாழ்க்கையிலும் நிச்சயம் மலரும் என் தங்கமே. என் தங்கமே, சில மனிதர்கள் வாழ்க்கையில் மிகவும் அமைதியாக பெரிய பொறுப்புகளை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள். அவர்கள் தங்கள் தியாகங்களை உலகத்திடம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களின் தோள்களில் இருக்கும் சுமை மிகவும் கனமானது. அந்த சுமையை அவர்கள் மட்டும் தான் உணர முடியும். குடும்பத்திற்காக வாழும் மனிதர்கள் பெரும்பாலும் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி அதிகம் பேச மாட்டார்கள். வீட்டில் யாராவது கவலையில் இருந்தால் முதலில் அவர்களை ஆறுதல் கூறுவார்கள். யாராவது பிரச்சனையில் இருந்தால் முதலில் தீர்வு தேடுவார்கள். ஆனால் அவர்களின் மனதில் இருக்கும் காயங்களை கேட்க யாரும் நேரம் எடுத்து கொள்ளாமல் போகலாம். என் தங்கமே, நீ அப்படிப்பட்ட மனிதர்களில் ஒருவனாக இருக்கலாம். குடும்பத்தின் நிம்மதிக்காக நீ உன் மனதை பல முறை தியாகம் செய்திருக்கலாம். சில ஆசைகளை அமைதியாக விட்டுவிட்டிருக்கலாம். சில கனவுகளை உன் உள்ளத்தில் புதைத்து வைத்திருக்கலாம். அது உன் பலவீனம் அல்ல. அது உன் இதயத்தின் பெருமை. எல்லோராலும் அப்படி வாழ முடியாது. சிலருக்கு மட்டும் அந்த மனம் இருக்கும். ஆனால் அந்த மனம் இருக்கும் மனிதர்கள் தான் சில நேரங்களில் அதிகமாக காயம் அடைவார்கள். ஏனெனில் அவர்கள் எல்லாரையும் நினைப்பார்கள். ஆனால் யாராவது அவர்களை நினைப்பார்களா என்ற கேள்வி சில நேரங்களில் மனதில் எழும். அந்த கேள்வி தான் மனிதனை மிகவும் அமைதியாக வலிக்கச் செய்யும். நான் எல்லாருக்காக இவ்வளவு செய்கிறேன், ஆனால் யாராவது என்னை புரிந்து கொள்கிறார்களா என்று மனம் கேட்டுக்கொள்ளும். அந்த தருணத்தில் தான் மனிதன் மிகவும் தனிமையாக உணரலாம். என் தங்கமே, அந்த தனிமை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு காலம் மட்டும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய நல்ல மனம் உடனே புரிந்து கொள்ளப்படாது. ஆனால் அது வீணாக போகாது. நீ செய்த நல்ல செயல்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் அர்த்தம் பெறும். இன்று யாரும் அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் காலம் அதை மறைத்து விடாது. காலம் எல்லாவற்றையும் வெளிச்சத்தில் கொண்டு வரும். நீ நினைத்து பாரு, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். அந்த விதை இருளில் தான் இருக்கும். ஆனால் அந்த இருளில் தான் அது மெதுவாக வளர ஆரம்பிக்கும். சில நாட்களுக்கு பிறகு அது முளையாக வெளியில் வரும். அதுபோல தான் உன் வாழ்க்கையும். இன்று நீ அமைதியாக செய்த தியாகங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தியாகங்கள் உன் வாழ்க்கையின் வேர்களை வலிமையாக்கி கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, ஒருநாள் அந்த வேர்கள் ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரம் உனக்கு நிழல் தரும். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தரும். இந்த காலத்தில் நீ உன்னை முழுவதும் இழந்து விடாதே. குடும்பத்தை கவனிப்பது முக்கியம். ஆனால் உன் மனதை கவனிப்பதும் அதே அளவு முக்கியம்.
சில நேரங்களில் உன் மனதை அமைதியாக கேள். உனக்கு என்ன பிடிக்கும் என்று நினைவு கூர். உன் வாழ்க்கையில் நீ இன்னும் என்ன செய்ய விரும்புகிறாய் என்று சிந்தி. அந்த சிந்தனை உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராது. ஆனால் சிறிய மாற்றங்கள் மெதுவாக வாழ்க்கையை அழகாக மாற்றும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு கடமை மட்டும் அல்ல. அது ஒரு அருமையான பயணம். அந்த பயணத்தில் நீ சிரிக்கவும் வேண்டும். மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் வேண்டும். நீ முழுவதும் பொறுப்புகளின் கீழ் சிக்கிக் கொண்டால் அந்த பயணத்தின் அழகை காண முடியாது. அதனால் தான் உன் வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளுக்கு இடம் கொடு. ஒரு அமைதியான நடை, ஒரு சிறிய கனவு, ஒரு நல்ல நினைவு, இவை எல்லாம் மனதுக்கு ஒரு புதிய சக்தியை தரும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்தால் குடும்பத்திற்காக செய்யும் உன் முயற்சிகளும் இன்னும் வலிமையாக மாறும். ஏனெனில் மனம் சோர்வாக இருந்தால் எந்த பொறுப்பையும் நீண்ட காலம் தாங்க முடியாது. என் தங்கமே, வாழ்க்கையில் சமநிலை மிகவும் முக்கியம். அந்த சமநிலையை கண்டுபிடிக்கும் மனிதன் தான் உண்மையான அமைதியை பெறுவான். நீ உன் வாழ்க்கையை மறந்துவிடவில்லை. நீ அதை கொஞ்சம் பின்னால் வைத்திருக்கிறாய். ஆனால் அது இன்னும் உன்னுடன் இருக்கிறது. நீ அதை மீண்டும் முன் கொண்டு வரலாம். ஒரு நாள் உன் குடும்பமும் உன் தியாகங்களை புரிந்து கொள்ளலாம். அந்த நாள் தாமதமாக வந்தாலும் அது மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். அந்த நாளில் அவர்கள் உன்னை வேறு பார்வையில் பார்க்கலாம். அந்த பார்வையில் ஒரு நன்றி இருக்கும். அந்த நன்றி உன் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதியை தரும். என் தங்கமே, நீ செய்த தியாகங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வீணாக போகாது. அவை உன் வாழ்க்கையை ஒரு அர்த்தம் நிறைந்த கதையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் நீ இந்த காலத்தை திரும்பி பார்த்தால் அந்த எல்லா சுமைகளும் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது என்று புரியும். அந்த உணர்வு தான் மனிதனின் உண்மையான வலிமை. உலகம் முழுவதும் புரியவில்லை என்றாலும் தனது இதயத்தை காக்கும் மனிதன் தான் உண்மையில் வெற்றி பெற்றவன். என் தங்கமே, அந்த வெற்றி உன் வாழ்க்கையிலும் வரும். நீ அமைதியாக நடந்து கொண்டே போ. உன் நல்ல மனதை காக்கவும். உன் கனவுகளை மறக்காதே. ஒரு நாள் இந்த எல்லா சுமைகளும் குறைந்து போகும். அந்த நாளில் உன் வாழ்க்கை மீண்டும் ஒரு புதிய ஒளியை காணும். அந்த ஒளியில் நீ உன் உண்மையான வாழ்க்கையை மீண்டும் கண்டுபிடிப்பாய். என் தங்கமே, சில மனிதர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய போராட்டங்களை அமைதியாக சந்திக்கிறார்கள். அவர்கள் வெளியில் சிரிப்பார்கள், வீட்டில் எல்லாரையும் கவனிப்பார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் காயங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள். அந்த காயங்கள் சில நேரங்களில் வார்த்தைகளாக கூட வெளிவராது. அது ஒரு அமைதியான சுமையாக இதயத்தில் தங்கிவிடும். குடும்பத்தின் பொறுப்பு ஒருவரின் தோள்களில் அதிகமாக விழும்போது அந்த மனிதன் மெதுவாக தனது வாழ்க்கையை பின்னால் தள்ள ஆரம்பிப்பான். அவன் முதலில் குடும்பத்தை நினைப்பான், பிறகு மற்றவர்களின் தேவையை நினைப்பான். ஆனால் அவன் தனது மனதை நினைப்பது மிகவும் கடைசியில் தான் வரும். என் தங்கமே, நீ அப்படிப்பட்ட மனிதனாக இருக்கலாம். குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ பல விஷயங்களை அமைதியாக விட்டுக் கொடுத்திருக்கலாம். உனக்கு பிடித்த பாதையை தேர்வு செய்யாமல் இருக்கலாம். உன் கனவுகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்திருக்கலாம். அந்த தியாகம் மிகவும் பெரியது. எல்லோராலும் அந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடியாது. ஆனால் அந்த தியாகம் உன் இதயத்தை முழுவதும் களைத்து விடாதபடி நீ உன்னை கவனிக்க வேண்டும். ஒரு மரம் மற்றவர்களுக்கு நிழல் தர வேண்டும் என்றால் அதன் வேர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். அந்த வேர்கள் உலர்ந்து போய்விட்டால் அந்த மரம் நீண்ட காலம் நிற்க முடியாது. அதுபோல தான் மனிதனும். நீ உன்னை கவனிக்காமல் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்ந்தால் ஒரு நாள் உன் மனம் மிகவும் சோர்ந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை குடும்பத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல. அது ஒரு முழு உலகம். அந்த உலகத்தில் உன் கனவுகள் இருக்கின்றன. உன் ஆசைகள் இருக்கின்றன. உன் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். நீ உன் மனதில் இருக்கும் ஆசைகளை மறைத்து வைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அந்த ஆசைகள் அமைதியாக வலியாக மாறிவிடும். அந்த வலி உன்னை உள்ளிருந்து சோர்வடைய செய்யும். அதனால் தான் உன் வாழ்க்கையை முழுவதும் மறந்துவிடாதே. குடும்பத்திற்காக செய்ய வேண்டியதை செய்.
ஆனால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கும் சிறிய இடம் கொடு. சில நேரங்களில் ஒரு சிறிய நேரம் உனக்காக எடுத்துக்கொள். அந்த நேரத்தில் எந்த பொறுப்பையும் நினைக்காமல் உன் மனதை அமைதியாக விடு. அந்த அமைதி உனக்கு ஒரு புதிய சக்தியை தரும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்று நீ சுமக்கும் பொறுப்புகள் மிகவும் கனமாக தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த சுமைகள் மெதுவாக குறையும். ஒரு நாள் குடும்பத்தில் மற்றவர்களும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். அந்த நாளில் உன் மனம் கொஞ்சம் லேசாகும். அந்த தருணம் வந்தால் தான் நீ உணர்வாய், நான் இத்தனை காலம் எவ்வளவு பெரிய சுமையை சுமந்தேன் என்று. அந்த உணர்வு உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் எல்லோராலும் அந்த அளவுக்கு பொறுப்பு ஏற்க முடியாது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் அமைதியான வீரர்கள் போல இருப்பார்கள். அவர்கள் போராட்டத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே ஒரு பெரிய வலிமையுடன் வாழ்வார்கள். நீ அந்த அமைதியான வீரர்களில் ஒருவனாக இருக்கலாம். உன் வாழ்க்கை வெளியிலிருந்து சாதாரணமாக தெரிந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய கதையை தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். ஒரு நாள் அந்த கதை உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரும். அந்த அர்த்தம் உன் இதயத்தில் ஒரு பெருமையாக மாறும். நீ உன் வாழ்க்கையை முழுவதும் தியாகமாக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த தியாகம் உன்னை ஒரு பெரிய மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன் அனுபவங்கள் உன்னை மிகவும் ஆழமான மனம் கொண்ட மனிதனாக மாற்றுகின்றன. நீ மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த உலகத்தில் கருணை நிறைந்த மனிதர்கள் மிகவும் அரிது. அந்த கருணை தான் மனிதனை உண்மையில் உயர்த்தும். நீ அந்த கருணையை கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் உன்னை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் உன் குடும்பமும் உன் தியாகங்களை புரிந்து கொள்ளலாம். அந்த நாள் தாமதமாக வந்தாலும் அது மிகவும் மதிப்பானதாக இருக்கும். அந்த நாளில் அவர்கள் உன்னை பார்த்து அமைதியாக சிந்திக்கலாம். இந்த மனிதன் இல்லையென்றால் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று. அந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி சத்தமாக வெளியில் தெரியாது. ஆனால் உன் இதயத்தில் அது ஒரு பெரிய ஒளியாக இருக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை மறந்துவிடவில்லை. நீ அதை கொஞ்சம் பின்னால் வைத்திருக்கிறாய். ஆனால் அது இன்னும் உன்னுடன் இருக்கிறது. நீ அதை மீண்டும் முன் கொண்டு வரலாம். உன் கனவுகளை மெதுவாக மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். உன் வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளை மீண்டும் வரவேற்கலாம். வாழ்க்கை இன்னும் நீண்டது. இந்த காலம் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டும். முழு கதையல்ல. ஒரு நாள் இந்த எல்லா சுமைகளும் குறைந்து போகும். அந்த நாளில் நீ திரும்பி பார்த்தால், இந்த காலம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது என்று புரியும். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதி. அந்த நிம்மதி உன் இதயத்தில் ஒரு மென்மையான ஒளியாக எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். என் தங்கமே, என் தங்கமே, வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் கனமாக இருக்கும். அந்த காலங்களில் மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மனம் சோர்ந்து போகும். காலை எழுந்தவுடன் கூட ஒரு சுமை உள்ளத்தில் இருப்பது போல தோன்றும். வீட்டுக்குள் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் சில நேரங்களில் மனதை காயப்படுத்தும். அந்த சூழ்நிலையில் வாழும் மனிதன் தான் உண்மையில் எவ்வளவு வலிமையானவன் என்று உலகம் பெரும்பாலும் புரிந்து கொள்ளாது. குடும்பம் என்றால் அன்பு, பாதுகாப்பு, ஆதரவு என்று நாம் நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் அதே குடும்பத்தில் தான் அதிகமான அழுத்தமும் இருக்கும். ஒருவரின் வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளும் ஒரே நேரத்தில் சேர்ந்து விட்டால் அந்த மனிதன் உள்ளுக்குள் மிகவும் சோர்ந்து போக ஆரம்பிப்பான். அந்த சோர்வு உடலில் தெரியாமல் இருந்தாலும் மனதில் அது ஒரு பெரிய காயமாக இருக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் பல தருணங்களில் அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருந்த வேதனைகளை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் நீ குடும்பத்தில் அமைதியை காக்க விரும்புகிறாய். நீ பேசினால் சண்டை அதிகமாகிவிடும் என்று நினைத்து பல விஷயங்களை உன் உள்ளத்தில் வைத்திருக்கலாம். அது ஒரு பெரிய தியாகம். ஆனால் அந்த அமைதி சில நேரங்களில் உன் மனதை மிகவும் தனிமையாக உணரச் செய்யும். என் மனதை யாராவது புரிந்து கொள்வார்களா?
என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். என் தங்கமே, அந்த கேள்வி எழுவது தவறு அல்ல. அது மனிதனின் இயல்பு. எல்லாருக்கும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறாமல் இருந்தால் மனம் வலிக்கும். ஆனால் வாழ்க்கையின் ஒரு உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் நம்முடைய மனதை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் பார்வையில் தான் உலகத்தை பார்க்கிறார்கள். அதனால் தான் சில நேரங்களில் நம்முடைய உண்மை மற்றவர்களுக்கு தெரியாமல் போகிறது. ஆனால் அதனால் உன் வாழ்க்கையின் மதிப்பு குறைந்து விடாது. நீ செய்த நல்ல செயல்கள் வீணாக போகாது. அவை மெதுவாக உன் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, நீ ஒரு நாள் அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், நீ எவ்வளவு வலிமையாக இருந்தாய் என்று புரியும். பல மனிதர்கள் அந்த நிலையை தாங்க முடியாமல் உடைந்து போயிருப்பார்கள். ஆனால் நீ இன்னும் நிற்கின்றாய். அதுவே உன் வலிமை. வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கும். சில போராட்டங்கள் வெளியில் தெரியும். சில போராட்டங்கள் உள்ளத்தில் மட்டும் நடக்கும். உள்ளத்தில் நடக்கும் போராட்டங்கள் தான் மிகவும் கடினமானவை. ஏனெனில் அந்த போராட்டத்தில் நமக்கு கை கொடுக்கும் மனிதர்கள் மிகவும் குறைவு. ஆனால் அந்த போராட்டம் தான் மனிதனை மிகவும் ஆழமானவனாக மாற்றும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இந்த சோதனைகளை சந்திப்பது வீணாக அல்ல. வாழ்க்கை உன்னை ஒரு பெரிய மனம் கொண்ட மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றுகின்றன. ஒரு நாள் யாராவது உன்னிடம் வந்து தங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் நீ அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் நீயும் அந்த பாதையில் நடந்திருக்கிறாய். அதுதான் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தம். நாம் அனுபவிக்கும் வலி சில நேரங்களில் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக மாறும். என் தங்கமே, இந்த காலம் நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையில் எந்த இருளும் என்றென்றும் நீடிக்காது. இருள் அதிகமாக இருக்கும் போது தான் விடியல் அருகில் இருக்கும். நீ இன்று அனுபவிக்கும் இந்த குடும்ப அழுத்தங்களும் ஒரு நாள் குறைந்து போகும். காலம் பல விஷயங்களை மெதுவாக மாற்றிவிடும். ஒரு நாள் குடும்பத்தில் இருக்கும் மனிதர்களும் உன் மனதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். அந்த மாற்றம் மெதுவாக வந்தாலும் அது மிகவும் அருமையானதாக இருக்கும். அந்த நாளில் நீ உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை உணர்வாய். நான் இத்தனை காலம் தாங்கியது வீணாக போகவில்லை என்று உன் மனம் சொல்லும். என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு இன்னும் பல நல்ல தருணங்களை கொடுக்க காத்திருக்கிறது. இன்று நீ காணும் கஷ்டங்கள் அந்த நல்ல தருணங்களுக்கு முன்னால் வரும் சோதனைகள் மட்டுமே. இந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை. உன்னை உருவாக்க வருகிறவை. நீ உன் இதயத்தை காக்க வேண்டும். உன் நல்ல மனதை காக்க வேண்டும். உலகம் சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நல்ல ஒளியை அணைய விடாதே. அந்த ஒளி தான் உன் உண்மையான வலிமை. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தும். என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக சிரிக்கும் ஒரு காலம் வரும். அந்த சிரிப்பில் இன்றைய எல்லா காயங்களும் மெதுவாக மறைந்து போகும். அந்த நாளில் நீ உணர்வாய், வாழ்க்கை என்னை சோதித்தது, ஆனால் அது என்னை உடைக்கவில்லை என்று. அந்த உணர்வு தான் மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி உன் வாழ்க்கையிலும் நிச்சயம் மலரும் என் தங்கமே.